வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் வந்து என்னென்னலாம் பண்ணுனா நம்ம வந்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் வந்து எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு எப்போ வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் அடுத்த வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வர மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாகவும் இருந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதிகமான பேர் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு. ஸோ இதில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மார்க். ஸோ அதனால் இப்போ இருக்க டைமே நீங்கள் நல்லா பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால் வந்து அதிக ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவரை படிச்சிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 1 மாதம் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல், ஸோ இருக்கிற நாட்கள்லேயே கொஞ்சம் நேரம் நீங்கள் வேலைக்கு போனால் அதுக்கேற்றாப்புல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கணும். ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க அதுக்கேற்றாப்புல டைம் செட் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வரக்கூடிய தேர்வில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இப்படிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய அனுபவங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ குரூப் 4 தேர்வை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100 கொஸ்டின் வந்து தமிழ் இருக்கும், மீதி 100ல் 25 வந்து மேக்ஸ் இருக்கும், மீதி 75 வந்து ஜிகே இருக்கும். இதில் அப்போ பேசிக்காக அதிகமான மார்க் எதுலேருந்து இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழில் இருந்தால் இருக்க போது 100 கொஸ்டின் இருக்க போகுது. அப்படி தானே? ஸோ 100 கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சிங்கனாலே போதும். ஸோ 100 மார்க் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். 100 கொஸ்டின் வந்து அதுலேருந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சில மாணவர்கள் நான் பார்க்குறேன், தமிழ் நான் கடைசியில் படிச்சிக்கலான் இருக்கேன், எக்ஸாமுக்கு முந்தைய 2 மாதத்துக்கு முன்னாடி படிக்கலான் இருக்கேன், 3 மாதத்துக்கு முன்னாடி படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில மாணவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ படிக்கிறீங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்து தமிழுக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் தமிழ் மட்டும் படிப்பேன். டெய்லியும் அப்படி நீங்கள் கண்டினியூவாக படிக்கும்போது உங்கள் மைண்டில் வந்து இது மறக்காது. ஸோ அப்படியே அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டெய்லியும் அதை அப்படியே ஒரு வாசிப்பு தான் படித்ததை மறக்காமல் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது நம்மளுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 100 கொஸ்டினுங்கும் போது புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த டவுட் இப்போ நிறைய பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பழைய புக்கும் படித்து ஆகணும். புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கணும். ஸோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. எதை வச்சு இந்த பழைய புக்கை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்கள் வந்து பழைய கொஸ்டின்லேருந்து பழைய புத்தகத்துலேருந்து நிறைய கேள்விகள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸை பொறுத்து தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ பாரதியார் இருக்குன்னா பழைய புக்லேயும் பாரதியார் இருக்குது, புதிய புக்லேயும் பாரதியார் இருக்குது. அப்படிங்கும்போது பாரதியார் வந்து பழைய புக்கில் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு வந்து ஆட்களை கழிக்கணும். அப்படிங்கும்போது கொஸ்டின் வந்து பழைய புக்கிலேருந்து எடுத்து வச்சா சில பேர் வந்து படிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து அதில் அடிபட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி பிளான் பண்ணி அவங்க வந்து ஆட்கள் வந்து அதிகமாக அவனுக்கு வந்து கழிக்கணும் அப்படிங்கிற மைண்டில் தான் அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்றாப்புல படிச்சுட்டு போனால் மட்டும்தான் எல்லா கொஸ்டினையும் நம்ம அப்ளை பண்ண முடியும், அப்பியர் ஆக முடியும். ஸோ அதனால் பழைய புக்கையும் நீங்கள் படிச்சாகணும். பெரிய அளவு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது. புது புக்கே நீங்கள் படிக்கும்போது பழைய புக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புது புக் வந்து ரொம்ப அப்டேட் பண்ணி நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆனால் பழைய புக்கில் அவ்வளோ இருக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், பழைய புக் முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய புக்கு கிடைக்கும், படிக்க படசங்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய புக்கு கிடைக்காது. அப்படி தானே? இப்போ எல்லாம் புது புக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் பழைய புக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஸோ பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். 6லேருந்து 12 வரைக்கும் வந்து பிடிஎஃபாகவே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறது நல்லது. பிடிஎஃபாக வச்சு படிக்கிறதோட நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறது நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு தான் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து படிக்கணும், குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செய்து இதை போடுங்க. பழைய புத்தகத்தை நீங்கள் ஜெராக்ஸ் போடுங்க. 6லேருந்து 12 வரைக்கும் போட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு செலவாகுது. ஒரு 2000 ரூபா இல்லை 2500 ஆகும். ஒரு 2000 ரூபா 2500 நம்ம படிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பார்த்துங்க. சில பேர் இந்த காரணம் சொல்கிறாங்க, அது எப்படிங்க நிறைய காசாகும், ஜெராக்ஸ் போடுறதுக்கு நிறைய காசாகும், நான் பிடிஎஃபாகவே வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. தயவு செய்து சொல்லாங்க, பிடிஎஃபாக வச்சு படிக்கிறதோட அந்த புக்கை அவங்க கையில் வச்சு படிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2000 ரூபா செலவாகும். நம்ம இது கூட நம்ம பண்ண முடியலன்னா, ஒரு படிப்புக்காக இது கூட செலவு பண்ண முடியலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க. அதனால் தயவு செய்து பழைய புத்தகத்தையும் படிக்கணும், புதிய புத்தகத்தை படிக்கணும். நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, பழைய புத்தகம் புது புத்தகம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பழைய புத்தகம் புது புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா பழைய கொஸ்டினில் பழைய புத்தகத்துலேருந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, நம்ம அதை பற்றி தான் சொல்கிறோம். சரி, அதனால் தயவு செய்து படிச்சுக்கிங்க.
இது முதல் விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தையும் படிக்கணும், புது புத்தகத்தையும் படிக்கணும் தமிழை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நீங்கள் வந்து டெய்லி படிக்கிறீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லிட்டு தமிழுக்குன்னு ஒதுக்கிடணும். இந்த மாதம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், இந்த மாதம் ஃபுல்லாக மேக்ஸ் படிக்கிறேன், இந்த மாதம் ஃபுல்லாக ஜிகே படிக்கிறேன், அடுத்த மாதம் ஃபுல்லாக தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து பண்ணக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மேக்ஸு, ஒரு 2 மணி நேரம் ஜிகே. ஸோ ஒரு நாள் அப்படியே தான் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணுமே தவிர ஒரே நாள் ஃபுல்லாக ஒரே புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. சரியா? ஸோ இது முதல் விஷயம். ஸோ தமிழ் புத்தகம் பழசம் புதுசும் படிக்கணும். அதே மாதிரி டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கிடுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து இருக்காங்க. 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் தமிழ், 25 வந்து மேக்ஸ். 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக போன எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் வர இருந்துச்சு. போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து குரூப் 4 வந்து ஒரு குரூப் 1 லெவலுக்கு வந்து மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. எழுதினவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கூட போடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு புக்கில் உள்ள கொஸ்டின்ஸே அப்படியே நம்பர் மாறாமல் சில நேரங்களில் கேட்பாங்க. இல்லைனா கூட அந்த புத்தகத்தில் கூடிய ப்ரொசீஜர் படி கேட்பாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ஒரே இது காம்படிஷன். அவங்க இப்போ கஷ்டமாக கேட்டால் தான் நிறைய பேரை கழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கேற்றப்பல நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து அதிகப்படுத்திக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சில பேர் வந்து அப்படியே கொஸ்டினை கூட மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் வந்து எப்படி அந்த ஃபார்முலாஸ் மட்டும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப மைனவுட்டாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது எப்படி அந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர் படி, நார்மல் ப்ரொசீஜர் படி நீங்கள் கற்று வச்சுக்கணும். வெறுமனே ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போகக்கூடாது. வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் நம்பிட்டு போயிடக்கூடாது. சில நண்பர்கள் மனப்பாடம் பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க, சில நண்பர்கள் ஷார்ட்கட்டை மட்டுமே படிச்சுட்டு போகிற நண்பர்கள் இருக்காங்க. தயவு செய்து 2 நண்பர்களும் நீங்கள் ஷார்ட்கட்டை படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நார்மல் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா புரிஞ்சிருக்கா அந்த கணக்கு, அவனுக்கு புரிஞ்சிருக்கா, அவன் கணக்கை எப்படி கொடுத்தாலும் போட்டுருவானா அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி இப்போ எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட இருந்து. வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். அங்கே இப்போ ரொம்ப வேல்யூ கம்மி. ஏன்னா நம்மளால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. வெறுமனே ஷார்ட்கட் மட்டுமே நம்பிட்டு போனால், வெறுமனே மனப்பாடம் மட்டும் பண்ணிட்டு போனால் நம்மளால் எல்லா கொஸ்டினுக்கும் போட முடியாது. போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போனவங்க கூட போன லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் நல்ல மேக்ஸில் வந்து நல்ல ஜீனியஸ் கூட அவங்களால 25 யாராலும் போட முடியல. 25க்கு ஒரு 20 வரைக்கும் தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே போட முடியல. எப்படி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதனால் வர வந்து டிஎன்பிசியோடைய தரம் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கேற்ற நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கணும். அதனால் நம்மளுக்கு இவ்வளோ டைம் இருக்குல்ல, டைம் இப்போ இல்லைன்னா பரவாயில்ல, நிறைய டைம் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா எப்படி வந்துருக்கு, ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம் இருந்தால் கூட இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குது, எப்படி இந்த கணக்கை வந்து நார்மல் ப்ரொசீஜர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் போக போக ஒரு கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாயிரும். யூடியூப்பில் நிறைய மாடலில், நிறைய வெரைட்டிஸில், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சொல்லித்தரக்கு நிறைய ஆட்கள் நல்ல சேனல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லியும் நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி 2 மணி நேரம் படிக்க சொல்லிக்கணும், 3 மணி நேரம் படிக்கிறீங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கும் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் உங்களுக்கு இந்த மேக்ஸ் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து இது தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸு நான் விட்டுறலாம், எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க தயவு செய்து உங்கள் மைண்டை மாற்றி மேக்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நான் பேசிக்கான ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் குரூப் 4ல் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாம் தரம் உயர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இது 2வது விஷயம். முதல் விஷயம் தமிழ் நல்லா படிக்கணும், பழசு புதுசு 2 படிக்கணும். டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கணும். அதே மாதிரி மேக்ஸுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி ஒதுக்கணும். அதே மாதிரி நார்மல் ப்ரொசீஜரை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. எனக்கு சயின்ஸு நான்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது எனக்கு சயின்ஸ் பிடிக்காது. ஸோ சயின்ஸை ஒமிட் பண்ணிடுவேன். ஆனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அப்படி ஒமிட் பண்ணவே கூடாது. ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா பலாயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அதனால் இந்த சப்ஜெக்ட் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. நமக்கு டைம் நிறையா இருக்குல்ல, சயின்ஸ் ஒருவேளை கஷ்டமாக இருக்குன்னா நல்ல அழகாக சொல்லித்தரக்கு நிறைய சேனல் யூடியூப்பில் இருக்குது. ஸோ இந்த டைமுகளில் நீங்கள் அதை எந்தெந்த டாபிக் வந்து சயின்ஸில் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த டாபிக் உண்டான வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. சயின்ஸில் நம்ம நினைக்கிற வெளியிருந்தே பார்க்குறோம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளவே படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த நல்ல சொல்லித்தர சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லித்தராங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காத மாதிரி இருக்கும்.
அதனால் அந்த மாதிரி நீங்கள் சயின்ஸ்லாம் ஒருவேளை ஏதாவது சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, சில பேருக்கு பாலிட்டி கஷ்டமாக இருக்கும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் நிறைய சேனல் நல்ல சேனல் நல்லா அழகாக லெசன் எடுக்கிறாங்க, அந்த சேனலில் பார்க்கலாம், அதுக்கு நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். ஹிஸ்ட்ரிக்கும் நல்ல சேனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நோட்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். ஏன்னா டைம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமனே புக்கை வச்சு பார்த்து படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சயின்ஸுக்கு, ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரபிக்கு நோட்ஸ் எடுத்து, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ஜாகிரபிக்கெலாம் நோட்ஸ் எடுத்து படித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நமக்கு டைம் நிறையா இருக்குங்காட்டி நீ இப்படி இது பண்ணலாம். சரியா? அதனால் நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ண பாருங்கள். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணாங்க, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ அது என்ன சொல்ல வராங்க, எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க மைண்ட் யோசிக்கணும் தவிர விட்டுலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினச்சிருங்க. கடைசியில் பார்த்துக்கலாம்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. கடைசின்னு அது போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நமக்கு இப்போ டைம் நிறைய இருக்குங்காட்டி நல்லா வந்து சின்சியராக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு இப்போ எவ்வளோ சின்சியராக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்போமோ அதே சின்சியரும் அதே ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ இருந்தே அந்த சின்சியரும் அந்த ஃபோக்கஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், உங்களால் நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் சேரலாம். கோச்சிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு உங்களுக்கு கூட தேவைப்படாது, ரெகுலர் கிளாஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது. மெயினாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வெறுமனே நீங்கள் வீட்டில் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், படிக்க தோணாது. ஒரு டெஸ்ட் பேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே போய் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளுடைய தரம் என்ன, நம்ம நிறைய பேர் போட்டி போடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களே. ஸோ இப்போ நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், என்ன தரத்தில் இருக்கோம், நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் போனால் தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கம்மியாக இருப்பீங்க. அப்போ ஐயோ இத்தனை மார்க் கம்மியாக இருக்குமே, இந்த கோச்சிங் கிளாஸ்லேயே 10 பேர் இருக்காங்க, இதுலேயே நம்ம 10வது இடத்துல இருக்கோம்னா அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க, இப்போ எத்தனை நம்ம ரேங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸில் நீங்கள் டெஸ்ட்டு போட உங்களுக்குள்ளேயே ஒரு இது வரும். அப்போ நம்ம நம்மளை இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸில் நிறைய பேரோட ஒரு போட்டி போடும்போது தான் கோச்சிங் கிளாஸுக்கு போனால் தான் வரும். ஸோ அதனால் தயவு செய்து கோச்சிங் கிளாஸில் டெஸ்ட் பேஜ் மட்டும், அட்லீஸ்ட் டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது சிறப்பு. நீங்கள் வந்து கிளாஸுக்கெலாம் போக வேண்டாம். கிளாஸ்லாம் பெரிய அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டு தான். கிளாஸ் 2வது யூடியூப்லேயே நமக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்லாம் இருக்குது. அதனால் கோச்சிங் கிளாஸுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் போடுறதுக்கு நீங்கள் மெயினாக கோச்சிங் கிளாஸுக்கு போகணும். டெஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னா நிறைய பேஜில் வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் சின்சியராக வீட்டிலேருந்து போடுவீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிவிடுவாங்க, அரை மணி நேரம் போடுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக நம்ம இருக்கும், கொஞ்சம் படுத்துட்டு நம்ம போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வந்து வீட்டில் இருந்து போடும்போது அர்ப்பணிப்போடு போட மாட்டோம். ஸோ அங்கே போனால் தான் அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சின்சியராக அந்த ஒரே இடத்துல இருந்து டெஸ்ட்டு நம்ம போடுவோம். அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்மளுக்குடைய ரேங்க் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒரு பரிசுலாம் பொருட்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த பரிசு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளுக்குள்ள தானாக வரும். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தயவு செய்து ஒரு டெஸ்ட் பேஜ், நிறைய இடத்துல ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பேஜ் பொதுவாக ஒரு 1000 2000 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 5 மாதம் 6 மாதத்தில் ஒரு 1000 2000 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் டெஸ்ட் பேஜ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைனில் டெஸ்ட் பேஜ் போடுங்க, தயவுசெய்து ஆன்லைனில் போட வேண்டாம். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 4 தேர்வு உங்களால் உறுதியாக வெல்ல முடியும். தமிழ் நல்லா படிச்சுக்கிங்க, பழசு புதுசு 2டையும் படிச்சுக்கிங்க. 2வது பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸ் படிக்கணும். 3வது விஷயம் எந்த சப்ஜெக்டும் ஒமிட் பண்ணக்கூடாது, நல்ல நோட்ஸ் எடுத்து இப்போ இருந்தே படிக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். 4வது வந்து ஆஃப்லைனில் உறுதியாக கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேஜ் நீங்கள் போடணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே உறுதியாக வெல்ல முடியும். இந்த 4ஐயும் தாண்டி 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். இது எல்லாத்தையும் விட ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சின்சியராக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போமோ அந்த சின்சியரும் அந்த ஃபோக்கஸும் வந்து இப்போ இருந்தே உங்களுக்கு வந்துருச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிக்கணும். இப்போ இருந்தே உங்களுக்குள்ள ஒரு இதை வச்சுக்கணும், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் இருக்கக்கூடிய நாட்களில் டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சின்சியராக நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த 1 வருஷங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா வரக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் உட்காருவீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.